Hey friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan. Laziness அப்படிங்கறத எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏர்ல் நைட்டிங்கேல் சொன்ன மாதிரி போர் அடிக்குன்னு சொல்றவங்களும் லேசியா ஃபீல் பண்றவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில கோல்ஸ் இல்லாம இருக்கிற ஆட்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு சொல்லுவார். அந்த மாதிரி சஃபரிங் ஃப்ரம் லேக் ஆஃப் கோல்ஸ், அப்புறம் ஒரு விதமான டெசிஷன் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டெசிஷன் ஃபெட்டிக் அப்படின்னா முடிவெடுக்க முடியாம இருக்கிற மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம். So here in this video, I'm going to give you some 4 or 5 solutions which you can use to get rid of laziness. First solution, laziness அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். seriously, it's a choice. ஒரு மோமெண்ட்ல நம்ம சோம்பேறித்தனமா ஃபீல் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறத நாமளே நம்ம மைண்டுக்கு கண்டிஷன் பண்ணி மாத்திக்க முடியும். The first solution அப்படிங்கிறது அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு டெக்னிக் தான். That is called as the 10-minute sprint. அதாவது இந்த 10-minute sprint அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டா, நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிற அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு 10 நிமிஷம் நீங்க செய்யலாம். அந்த பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு ஒன்றும் சோம்பேறித்தனம் வரப்போறது இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ தட் ஃபார் 10 minutes அப்படின்னா அந்த ஒரு விதமான பெயின் சென்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் மைண்டில் வந்துட்டு கொஞ்சம் வேலை செய்யும். அதாவது பெயின் சென்டர் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு ஒரு வேலையை செய்ய பிடிக்கல, ஆனால் இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது இட்ஸ் கால்ட் அஸ் அ பெயின் சென்டர் மெக்கானிசம் இன் டு த பிரெயின். அப்போ அந்த பெயின் சென்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபீடு பண்ணும்போது நம்மளுக்கு இமீடியட்டா ஒரு வேலையை செய்யறதுக்கான அந்த ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிறது வரும். In this 10-minute sprint, doing your favorite thing, listening to a music or watching a particular video clip or taking that phone and speaking to someone or just watching the reels exactly for 10 minutes by putting the stop alarm அப்படிங்கும்போது அதைத்தான் இந்த இடத்துல நம்ம 10-minute sprint mechanismனு சொல்றோம். ஆனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த வேலையை செய்யறதுக்கு சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். And that's a commitment. The second one is finish the difficult task. Eat that frog அப்படின்னு சொல்லி பிரைன் ட்ரேசி அவருடைய புக்கில் சொல்லுவார். சோம்பேறித்தனம் வர்றதுக்கு மெயின் காரணம் ஒரு விதமான டோபமைன் லேக். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறது வேற, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வேற. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யறதுக்கு நம்ம தயங்குறோம். ஸோ எது கஷ்டமா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கோ அந்த விஷயத்தை நம்ம இம்மீடியட்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா தென் ஐ திங்க் you will feel much comfortable. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த மைண்டில் இருக்கிற அந்த ஃபெட்டிக் அப்படிங்கிறது போயிடும். முடிச்சிட்டேன்டா சாமி, இதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஃபினிஷிங் தட் ஸ்ப்ரெட்ஷீட் ஆன் தட் மண்டே மார்னிங், ஃபினிஷிங் தட் மீட்டிங் தட் வாஸ் பெண்டிங் ஃபார் அ லாங் டைம் ஆன் த Thursday ஈவினிங். அந்த மாதிரி உங்கள் ஸ்கெட்யூலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்காக இருக்கிற விஷயத்தை டக்குன்னு எடுத்து நீங்கள் பாட்டுக்கு அதை பண்ணிடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புஷ் ஃபேக்டர். அந்த புஷ் ஃபேக்டர் அப்படிங்கிறத செஞ்சிங்கனாவே அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு யூ வில் நாட் பி ரியலி ஹேவிங் எனி சார்ட் ஆஃப் லேப்ஸ். அடுத்தது டேக்கிங் த மைக்ரோ பிரேக்ஸ், தட் இஸ் 50/10 ரூல். 50 நிமிஷம் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யுங்க, 10 நிமிஷம் பிரேக் எடுங்க. இஃப் இட் இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 50 minutes of strenuous studying and reward yourself with 10 minutes of break for doing the favorite things of yours. So இதுதான் 50-10 rule அப்படின்னு சொல்லுவோம். Taking the strategic micro breaks. In fact, இதை கொஞ்சம் நம்ம ரீஃபைன் கூட பண்ணிக்கலாம். The title is Take Strategic Micro Breaks. அந்த மைக்ரோ பிரேக் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் தான். ஸோ 48th minute அப்படிங்கும்போது ஒரு 10 நிமிஷம் நம்ம பிரேக் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த விதமான ஒரு எந்தூசியாசம் இருக்கும்போது அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வேலையை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது. இது எல்லாமே ஒரு பிரெயின் டிசீவிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு டெக்னிக். த நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன் லேண்ட் ஸ்ட்ரிப். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் லேண்ட் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டால், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலைக்கு இப்போவே இன்னைக்கு நைட்டே ஒரு 8 மணிக்கு அல்லது 9 மணிக்கு ஆஃப்டர் டின்னர் அதுக்கான அந்த லேண்ட் ஸ்ட்ரிப், அதுக்கான அந்த லான்ச் பேட் அப்படிங்கிற அந்த ரெடினஸை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா that will be fine. So maybe if you are having an online meeting with your client the next day in the morning, அந்த மீட்டிங்க்கு தேவையான நோட்ஸ், அப்புறம் அந்த லேப்டாப் அரேஞ்ச்மெண்ட், தி சவுண்ட் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட் and all the necessary agenda that you have prepared for addressing in the meeting, அது எல்லாத்தையும் ப்ரீவியஸ் நைட் 8 மணிக்கு ரெடி பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு குவிக் ஒர்க் அவுட் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு வந்து உட்காந்திங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அ வெரி பிக் பர்டன் அட் ஆல். ஸோ இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் லேண்ட் ஸ்ட்ரிப்னு சொல்கிறோம். அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான தயார் நிலை அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் இருக்கிறது அப்படின்றது தான். அண்ட் தென் தி 5-second rule. When I say 5-second rule, உங்களுக்கு லேசியாக இருக்கும்போது ஜஸ்ட் கெட் அப்
5 to 10 seconds அப்படிங்கிறப்போ ஃபிசிக்கல் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும்போது யூ வில் ஃபீல் வெரி வெரி லெஸ் லேசி. லேசினஸ் இதை எராடிகேட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்யறதுக்கான அந்த ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு இது கொடுக்கும். லைக் as Tony Robbins in Unlimited Power book, he says, every emotion is created by the movement of the body. அதாவது எமோஷனல் ட்ரையாங்கிள்னு ஒரு கான்செப்ட்ல நம்ம மைண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறத 3 விஷயங்கள் நிர்ணயிக்குது. 1, நம்ம பிசிக்கலா எப்படி மூவ் பண்றோம் அப்படிங்கிறது. 2, நம்ம மனசுக்குள்ள என்ன பேசிக்கிறோங்கிறது. 3, நம்ம மைண்டுக்குள்ள என்ன பிக்சர்ஸை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த 5 செகண்ட் ரூல்ல இந்த 3 விஷயத்தையுமே மாற்ற நம்ம முயற்சி பண்றோம். We try to move a little bit more and we try to change the picture and we try to talk in a different way about a responsibility. இந்த வேலையை நான் தானே செஞ்சாகணும், இதுக்கு தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ஒரு ஸ்டார்ட் அப்பை நம்ம ஆரம்பிச்சதே இந்த வேலையை செய்யறதுக்கு தானே, அப்போ இதை செய்யறதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்பட்டோம்னா எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் 5 செகண்ட் ரூல். 5 to 10 செகண்ட்ஸ் அந்த குவிக் ரீஃப்ரேமிங் பண்ணோம் அப்படின்னம்னா I think you would be very well charged up and you will be ready to go. The next solution is my personal favorite. This is basically a multimedia launchpad அப்படின்னு கூட இதுக்கு நம்ம டைட்டில் வைக்கலாம். எப்படின்னா, ஏதாவது ஒரு கிளிப், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபோர்சிங் அண்ட் மூவிங் ஸ்டேட்மெண்ட் given by a speaker, or ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளிப் or a song sequence that gives you an adrenaline pump. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வச்சு, ஒரு லான்ச் பேடா வச்சு நீங்கள் உங்களையே நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன தாட். லைக் when I watch Bruce Lee's fight scenes, especially from the movie Game of Death or Way of the Dragon, and when he spins the nunchuck chain in the movie Way of the Dragon, அவர் நடிச்ச 5 படங்கள்லையுமே நன்சாக் செயின் சுற்றுவார். ஆனால் வே ஆஃப் த டிராகன் படத்தில் அவர் நன்சாக் செயின் அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டில் சுற்றுறது வந்து ரொம்ப லீத்தலாக இருக்கும். when I watch that particular sequence, I get really really charged up. அதே மாதிரி when you listen to a particular person's voice, okay, so நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு நீங்க ரியலிஸ்டிக்கா இருக்கிற விஷயங்களை பார்க்கணும்னு நான் சொல்றேன். எதுக்கு இதை பண்றீங்க? லேசினஸ்ல இருந்து அந்த ஒரு ஜம்ப் உங்களுக்கு தேவை. உங்களுடைய வேலையை நீங்க செய்யறதுக்கான அந்த ஜம்ப் உங்களுக்கு தேவை. அந்த ஜம்பை கொடுக்கறது ரியாலிட்டியில இருக்கிற ஒரு விஷயமா நீங்க பாருங்கன்ற. A fight sequence is a reality. Especially a celebrity like Bruce Lee, அவர் ஒரிஜினலாக டியூப் போடாமல் ஃபைட் பண்ணியிருப்பார். அதை பார்க்கும்போது your brain neurons get a message that if this man is able to give so much of power, why cannot we take that power அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சினிமாவில் இருக்கிற டயலாக்ஸ் அதையெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் my disclaimer is a dialogue is a creative kind of சீக்வென்ஸ்டு ஸ்டேட்மெண்ட். அது வேற ஒருத்தர் படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்றது, அதுல ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அல்ல. whereas a fight scene is a different mechanism where a person puts his body online and tries to do something. அதே மாதிரி மியூசிக் இஸ் a great way. இப்போ டாக்டர் வேன் டயர் சொல்ற ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, இல்லை ஜாக் கேன்ஃபீல்ட் சொல்ற ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, இல்லை சைமன் சைனக் அவர் சொல்ற ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா, these people are real time motivational speakers, real time self help strategists. அவங்க பேசுற ஏதாவது ஒரு சீக்வென்ஸ் அப்படிங்கறத ஒரு 5 நிமிஷம் கேட்கும்போது you will be boosted and you will be really pushed towards doing very many things. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து ஒரு லூப்பா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா I don't think you will be feeling lazy at all. இதுக்கும் மேல நீங்க லேசியா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா our next solution is reframe your entire life rituals. நீங்க தூங்குற பெட்ல இருந்து நீங்க வேலை செய்யறதுக்கு யூஸ் பண்ற சேர் வரைக்கும் அந்த சீக்வென்ஸ் ஆஃப் விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தப்பு இருக்கு. மேபி த ஸ்லீப்பிங் பொசிஷன் இஸ் நாட் ரைட், மேபி த ஸ்லீப்பிங் டைரக்ஷன் இஸ் நாட் ரைட், ஸ்லீப்பிங் பாஸ்டர் இஸ் நாட் ரைட். அதனால எந்திரிச்ச உடனே உங்க உடம்புல வந்துட்டு ஒரு ஃபெட்டிக் அப்படிங்கிறது இருக்கு, நீங்க ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கல மார்னிங்ல, இப்போ நீங்க லேசியா தான் இருப்பீங்க. மேபி யூ ஹேவ் போஸ்ட்போன்ட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் அ லாங் டைம், யூ ஹேவ் நாட் பீன் டூயிங் மெடிடேஷன் ஃபார் அ லாங் டைம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் மெடிடேஷன் ஒர்க் அவுட் அப்படிங்கிறத டெய்லி பண்ணணும், சாப்பிட்றதும் தூங்குறது மாதிரி. இன்னைக்கு அப்படி மாறிட்டு இருக்கு. The era has changed and people have become more aware about doing meditation and working out. So இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல ரெகுலரா நீங்க பண்ற ரிச்சுவல்ஸ்ல ஏதாவது நீங்க சாப்பிட்ற டைம், அதுக்கு அந்த மெட்டபாலிசம் எடுத்துக்கிற டைம், the way you consume your water and what is the food that you are putting inside, இது எல்லாத்தையுமே ஒரு ரீஃப்ரேம் பண்ணி நீங்க பார்க்கணும். மேபி உங்க லேசினஸ்க்கான முதல் காரணம் அங்கிருந்தே கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு புது இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த புது இடத்துக்கு போனோன்னு நம்ம கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுறது இல்லை, அதே சமயத்தில் நம்மளுடைய ஹோமில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸை நம்ம அங்கே ரிப்பீட்டும் பண்ணுறதில்ல, அதையும் நீங்கள் கவனிக்கணும். வாய் இட்ஸ் அ நியூ பிளேஸ் சேஞ்ச். ஸோ ஃபிசிக்கலாக ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும்போது பிரெயின் வேற மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ பிரிங் அப் சம் சேஞ்ச் இன் ஆல் தீஸ் திங்ஸ் இன் யுவர் லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போது லேசினஸ் அப்படின்ட்டு அது ஒரு வெப் மாதிரி, ஒரு வாலில் வந்துட்டு இருக்கிற அந்த வெப் மாதிரி, அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் தான் கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட் பட் பை நோ மீன்ஸ் லீஸ்ட், லேசினஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் மெட்டஃபார் என்னென்னா,
நான் ஏற்கனவே இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்கேன், இப்போ நான் இருக்கிறத விட இன்னும் நான் பெட்டராக இருப்பேன் அப்படிங்கிறது மேலே நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பிக்கை. லைக் யூ புஷ் யுவர் சிங்க்ரனைஸ்டு தாட்ஸ் ஃபார் பெட்டர்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்றைக்கி காலையில் நீங்கள் லேசியாக இருக்க போகிறதில்ல, பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு காலேஜில் இல்லை நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் வந்துட்டு யாராவது ஒரு டீச்சர் வந்துட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க, அன்றைக்கி உங்களை பற்றி பாராட்டி கிளாஸ் முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க, அன்றைக்கி மார்னிங் நீங்கள் லேசியாக இருக்க போகிறதில்ல, ரைட்? ஓகே, ஸோ கம்பெனியில் வந்துட்டு அன்றைக்கி ஒரு முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ முடிஞ்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்ஃபர்மேஷனை சொல்ல போகிறாங்க அப்படின்னா அன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது நீங்கள் லேசியாக இல்லை. வாய்? தட் இஸ் சம்திங் தட் இஸ் அட்டாச்ட் ஆஸ் அ ரிவார்ட் சிஸ்டம். அந்த ரிவார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத அன்னைக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ணுறதில்ல, பட் பிரெயினை கொஞ்சம் ஏமாற்றி வைக்கிறது. தட் இஸ் லா ஆஃப் அசம்ஷன் படி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ராபின் சர்மா அவருடைய புக்கில் சொல்லியிருப்பார். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறதோ இல்லை செய்கிறதோ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எ கீ செயின் தட் வில் கிவ் யூ எ வண்டர்ஃபுல் எனர்ஜி, a particular a wall post that will give you a wonderful energy, or a particular reward that you have bought or brought, that is you have achieved rather, or a particular say appreciation that you have got. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களை எக்ஸைட் பண்ணி அந்த டோபமைன் ரஷ்ஷை கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயம், அல்லது நீங்கள் எய்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி உங்கள் பிரெயினுக்கு ஒரு சிக்னலிங் மெட்டஃபாரை கொடுத்து அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறது. Like for example, if you are aiming for about more than say 10 lakhs per annum, இப்போ நீங்கள் 5 lakhs per annum வாங்கிட்டு இருக்கீங்க, 10 lakhs per annum அப்படிங்கிற சேலரிக்கு இந்த 2026 இயரில் நீங்கள் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 lakhs per annum அப்படிங்கிறத ஒரு செக் லீஃப் மாதிரி ஜிம் கேரி பண்ண மாதிரி 10 lakhs per annumனு ஒரு எம்டி செக்கில் ஒரு டம்மி செக்கில் நீங்கள் எழுதி வச்சு அதை நீங்கள் பார்க்குற மாதிரி. ஜாக் கேன்ஃபீல்டு அவருடைய சிக்கன் சூப் ஃபார் த சோல் புக்கில் எழுதியிருப்பார். அவர் படுத்த உடனே அப்படி மேலே சீலிங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த 1 இயரில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அங்கே சின்ன சின்ன சிக்னலிங் போர்ட்ஸாக ஒரு ரேடியம் லைட்டில் பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இருட்டில் கூட அது தெரியும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மெக்கானிசம்ஸ் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா basically your mind will get out of this rut called as laziness. And last but by no means the least again, phone jail method அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த phone jail method அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக செய்கிற அந்த வேலையை நீங்கள் யோசிக்கும் போது அல்லது செய்யும் போது உங்கள் ஃபோனை குறைஞ்சது ஒரு 5 meters or 10 meters வேற ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோனை அரெஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் வேலை செய்யணும். பிகாஸ் லேசினஸுக்கு பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரே உங்களுடைய ஃபோன் தான். ஸோ அந்த ஃபோனை திரும்ப பார்க்கும்போது அப்படியே கம்ஃபர்டபுளாக யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு இட். யூ ஜஸ்ட் ஃபால் இன் டு த ப்ரே ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த ரீல்ஸ் அண்ட் யூ ஸ்டார்ட் வாட்சிங், யூ ஸ்டார்ட் கெட்டிங் யோர் மைண்ட் ஆஸ் அ ப்ரே டு so many other things. அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக ஃபோன் ஜெயில் மெட்டஃபார், அதாவது ஃபோனுக்கு ஒரு ஜெயில் கொடுத்த மாதிரி அந்த ஜெயில் அந்த ஃபோனை போட்டுட்டு இங்கே நீங்கள் வேலை செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி பி அவுட் ஆஃப் லேசினஸ் அண்ட் டேக் திஸ் as a 30-day challenge. I'm saying this on Youth Day, சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் இதை சொல்கிறேன். So if you are able to do this and for the next 30 days, if you are able to take it as a 30-day challenge, you will be one among the top 1% of the leaders that this globe has ever seen. Thank you. This is Manikandan Sundaresan and Jai Hind.